ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த கோர்ஸ் பத்தின எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வீடியோஸ் லைக் பண்ணுங்க. அவங்க வீடியோ போகலாம். ஸோ நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்கன்னா அது எதை அதிகமாக டீல்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சப்ஜெக்ட் அதிகமாக கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிஷினா இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், டூல்ஸா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல நீங்க பாப்பீங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஏரோப்ளைன்ல இருந்து வாஷிங் மிஷின் வரைக்கும் இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே பாப்பீங்க. அதாவது மிஷின்ஸும் பாப்பீங்க, இன்ஜின்ஸும் பாப்பீங்க, டர்பைன்ஸும் பாப்பீங்க, எல்லாத்தையுமே நீங்க பாப்பீங்க. ஸோ இதே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் மட்டுமே வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பஸ்ஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கிளா இருக்கட்டும், நீங்க மொத்தமா வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் பத்தி படிப்பீங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பத்தி அதிகமா படிப்பீங்க, வெஹிக்கிள் எலக்ட்ரானிக்ஸை பத்தி படிப்பீங்க, எப்படி ஃபியூயல் எஃபிஷியன்சியா யூஸ் பண்றது, எப்படி ஒரு வெஹிக்கிளை ஃபியூயல் எஃபிஷியன்சியா ரன் பண்றது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஜாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில உங்களால வேலை செஞ்சுக்க முடியும். ஆனா ஆட்டோமொபைல் படிக்கிறவங்க மெக்கானிக்கல் சைடு வந்து வேலை செய்ய முடியாது. அவங்க வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் தெரியும். மெக்கானிக்கல் படிக்கிறவங்க ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வேலை பார்க்க முடியும், ஏரோஸ்பேஸ்ல வேலை பார்க்க முடியும், ரோபோட்டிக்ஸ்ல வேலை பார்க்க முடியும், பவர் பிளான்ட்ஸ்ல வேலை பார்க்க முடியும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல வேலை பார்க்க முடியும். அது இல்லாம கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ட்ரை பண்ணிக்க முடியும். இதே நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா மெயினா ஒரு வேலை எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல தான். ஒரு காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல தான் உங்களுக்கான வேலை அதிகமா இருக்கும். ஆனா சேலரி அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு கோர்ஸுமே ஈக்குவலா தாங்க இருக்கும். ஒரு 3 to 6 lakhs இருக்கலாம், ஒரு 2.5 to 4.5 இருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸுமே சேலரிக்கு கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி மாறும், நீங்க ஒர்க் ஆகிற கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் மாறும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸா இருக்கட்டும், டூல்ஸா இருக்கட்டும், இன்ஜின்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றி படிக்கணும் அப்படின்னு மெக்கானிக்கல் படிங்க. இல்ல எனக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி படிக்கணும், கார்ஸ் பத்தி படிக்கணும், பைக்ஸ் பத்தி படிக்கணும், அதாவது எனக்கு வெஹிக்கிள்ஸ் மட்டுமே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்து பாருங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒரே அளவுக்கு தான் வேல்யூ இருக்கு. வெஹிக்கிள்ஸ் இல்லாம எந்த ஒரு வேல்யூ செய்ய முடியாது, அதே மாதிரி டூல்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ ரெண்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் தான். ஸோ நீங்க எதுவாக செட் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு கோர்ஸ் ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து 12th பசங்க ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.